Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil mahkamil tanzil al-alim wa fil furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Yasin wal Qur'anil hakim. Innaka laminal mursalin. Sadaqallahul azim. وقال نبينا صلى الله عليه وسلم اقرأوا الياسين على موتاكم. صدق نبينا صلى الله عليه وسلم. எல்லாம் அல்லா ஜல்லஷானு தஆலா மிகப்பெரிய கிருபையினால அல்லாஹ் நம் அனைவரையும் மறுபடியும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் எதையெல்லாம் நாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறானோ அத்தனை விஷயங்களையும் அவனுக்கு பிடித்த விதத்தில் நம்ம செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அத்தனை விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் எல்லாம் அல்லா ஜல்லஷானு தஆலா நசீபாக்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தொகுப்புல நம்ம சூரா யாசீன் பத்தி பார்க்க போறோம். சூரா யாசீனை பொறுத்தவரையும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அப்படிதானே? நம்ம எல்லாத்துக்குமே சூரா ஃபாத்திஹாக்கு அடுத்து எது தெரியும்னா சூரா யாசீன் தெரியும். நமக்கு நம்ம தனியாவும் ஓதுவோம், இல்ல சேர்ந்து ஓதுனாலும் மற்றவங்களோட சேர்ந்து ஓதுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம பார்க்காமையும் சிலவங்களுக்கு ஓத தெரியும், சிலவங்களுக்கு பார்த்தும் மற்ற சூறாக்கள் ஓத தெரியலன்னா கூட இதை மட்டும் பார்த்து கூட ஓத தெரியும். சோ யாசீனை பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு ஃபெமிலியரான ஒரு சூரா. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிந்த அளவுக்கு அல்லாஹ் ஏன் யாசீன்ல ஏன் அதை ஓத சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யாசீன் சூரா பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த யாசீன் சூறாக்குள்ள என்ன இருக்குது, எதனால நம்ம ஓதுறோம், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னால யாசீன் சூறாக்களை பத்தி உண்டான சிறப்புகளை பத்தி பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லா வஸ்துக்கும் ஒரு இதயம் இருக்குது, ஒரு ஆரனுடைய இதயம் என்னது சூரத்துல் யாசீன். சோ நான் என்னுடைய முஸ்லிமான உம்மத்துகள் எல்லாரும், என்னுடைய ஈமான் கொண்டவர்கள், இஸ்லாத்துல ஈமான் கொண்டவர்கள் எல்லாருடைய மனசுலயும் யாசீன் இருக்கணும், மனப்பாடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அந்த கூற்றின் அடிப்படையில மாஷா அல்லாஹ் முக்காவாசி எல்லா முஸ்லிம்களுடைய கல்விலையும் என்ன இருக்குது, யாசீன் இருக்குது, அப்படிதானே? மற்ற விஷயங்களை ஓத தெரியலன்னா கூட யாசீனை பாடமாக்கி வச்சிருப்பாங்க நிறைய பேர். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா இக்ரா யாசீன் அலா மௌதாக்கும், உங்கள மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது நீங்க யாசீன் சூறாவை ஓதுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யாசீன் சூறால என்ன இருக்குதுன்னா முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு ஏகத்துவம், அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை பத்தி, அல்லாஹ் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு ஏகத்துவத்தை பத்தி இருக்குது. ரெண்டாவது விஷயம் ரிசாலத், ரசூல்கள் எல்லாருமே ரசூல்கள் எப்படிலாம் வந்து இந்த பூமிக்கு எப்படி எல்லாம் சேவைப்படுத்தினாங்க இந்த பூமியை. சோ ரிசாலத்தை பத்தி இருக்குது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் கியாமத் நாள்ல என்னெல்லாம் நடக்கும், யாருக்கு என்ன நடக்கும், ஈமான் கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும், காஃபிர்களுக்கு என்ன நடக்கும், சோ அந்த நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த சூரா யாசீன்ல ரொம்ப அழகான அழுத்தமான முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் இந்த சூறால இறக்குறதுனாலதான். ஏன்னா நம்ம ரூஹ் பிரியாம அப்படி கஷ்டப்படும் பொழுது அந்த சூறாவை ஓதும் பொழுது அதுக்கு உண்மையாகவே நமக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய கல்வி எப்படியும் ராகத்தா போயிரும் ரூஹ், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நம்ம அதிகமான பேர் ஓதுறோம், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. ஓதுறோம், எல்லா விஷயத்தையும் ஓதுறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல நமக்கு ஒரு கடமை இருக்குது, என்ன நம்ம ஓதுறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் பொழுதுதான் நமக்குன்னு ஒரு கடைசி, எல்லாருக்கும் ஒரு கடைசி வக்து வரும். சோ அந்த வக்துல நமக்கு என்ன வரும், இந்த யாசீன் மனதுக்கு நினைவு வரும். எப்போ அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம ஓதும் பொழுது நமக்கு என்ன செய்யும், அந்த வக்துல நமக்கு இதுதான். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற வரையும் அல்லாஹ்வுடைய தௌஹீத பத்தியும் ரிசாலத்தை பத்தியும் அந்த மறுமை நாளை பத்தி அந்த அளவுக்கு பயம் வராது. நமக்குன்னு ஒரு வக்து வரும் பொழுது நம்ம நினைச்சு பார்த்தோம்னா தனியா உட்காந்து அப்போ நமக்கு ரொம்ப பயம் வரும். ஏன்னா அதுக்கடுத்து இந்த உலகத்துக்கு வர முடியாது, அதுக்கடுத்து நம்ம இங்க வரவே முடியாது. சோ அப்படிப்பட்ட நிலைமையில இன்ஷா அல்லாஹ் அந்த யாசீன் உதவுனா நம்ம கண்டிப்பா நம்ம ஓதுறதை விட நம்ம அதிகமாக அதுக்குள்ள அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்கிற அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சரி, அதனால அதிகமாக நம்ம யாசீனை ஓதுறோம், மௌத்தாக அந்த ரூஹுக்கு போகக்கூடிய அந்த நிலைமைகளை நம்ம ஓடும் பொழுது அவர்களுக்கு லேசான முறையில அல்லாஹ் தஆலா ரூஹ பிரித்தல்றான். அதே போலவே யாசீனை பாடமாக்குறதுக்கு மொத்தம் 3 விஷயங்கள், 3 விதமாக யாசீனை பாடமாக்குவாங்க. யாசீனே இல்ல, வேற எந்த சூறாவையுமே
பாடமாக்குதல் மெமரைஸ் பண்றது அப்படிங்கிறது 3 விஷயமா பிரியும். எப்படி எல்லாம் மெமரைஸ் பண்ணுவாங்க? ஒண்ணு, ஏதாவது பொதுவா ஏதாவது நம்ம மெமரைஸ் பண்ணணும், மனப்பாடம் செய்யணும் அப்படின்னா 3 விதமாக இதை மெமரைஸ் பண்ணலாம். எப்படி? யாராவது ஓதுறத கேட்டுக்கிட்டே இருப்போம், அப்படிதானே? அப்போ யாசின் கேசட் போட்டு விடுவோம், இல்ல யாசினை ஓத வைப்போம். சோ அப்படி ஓதி 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 கேட்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும்? யாசினை நம்ம மனப்பாடம் ஆயிடும். இதை கேட்டு கேட்டே நமக்கு மனப்பாடம் ஆயிடும். இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேரு இந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, அப்படிதானே? கேட்டு கேட்டு மெமரைஸ் ஆனவங்க. ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது, அது எப்படின்னா அவங்களா பார்த்து மெமரைஸ் பண்ணுவாங்க, அப்படிதானே? அவங்க ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது, அவங்க ஓதும் பொழுது என்ன ஆகும்? அது அவங்களுக்கு மெமரைஸ் ஆகும், அப்படிதானே? மூணாவது விஷயம், அத ஒரு உஸ்தாதிட்டையோ இல்ல யார்ட்டையாவது அவங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது யாராவது அவங்களுக்கு திருத்தி கொடுப்பதன் மூலமாகவோ எப்படியோ ஒரு விதத்துல மெமரைஸ் பண்றது, மனப்பாடம் செய்யறது. அப்படியும் மனப்பாடம் செய்யலாம். அப்படியே யாராவது ஒருத்தங்க நமக்குன்னு கற்றுக் கொடுத்து, யாராவது நம்மளுடைய உஸ்தாதோ நம்மளுடைய அம்மாவோ யாராவது ஒருத்தங்க உட்கார்ந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இதுல மிஸ்டேக் இருக்கு, இதுல சரி இருக்கு, இதுல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 3 விதமாக நம்ம எந்த இதுலயோனாலும் நம்ம மெமரைஸ் பண்ணலாம். ஆனா இதுல சிறந்த முறையாக நம்ம மெமரைஸ் பண்றது எந்த முறை? ஓதி இது பண்றது. ஏன்? ரசூல்லா எந்த மாதிரி ஓதி இருக்காங்க? ரசூல்லா எந்த மாதிரி? இதுல ரசூல்லாவை எந்த கேட்டகரியில நீங்க சேர்ப்பீங்க? யார் ரசூலாவோட உஸ்தாத்? யார் இது? ஜிப்ரீல் அல்லவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஓத கற்றுக் கொடுத்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அப்படிதானே? சோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? வஹி வந்து இறங்கும் பொழுது அவசர அவசரமா கேட்பாங்க. ஏன்னா ஒண்ணு கூட மிஸ் பண்ணிட கூடாது, அப்படிதானே? அதனால அவங்க அவசர அவசரமா கேட்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூராவே இறக்குவான், ஒரு ஆயத்தை இறக்குவான், நீங்க மெதுவா கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய கல்புல என்ன செய்வான்? பதிய வைப்பான். சோ அதனால ஒண்ணு ரசூல்லா கேட்டாங்க, ரெண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காமிப்பாங்க, அப்படிதானே? சோ அவங்களுடைய உஸ்தாத் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சோ நம்ம எல்லாரும் எந்த முறையை தான் பின்பற்றணும்? யாராவது அதனால உஸ்தாதுல இல்ல, யாராவது தெரிந்தவர்கள்ட்ட நம்ம கேட்டு நம்ம கற்றுக்கொள்றதுனா இதுல சிறந்த முறை. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆறதுக்கு அந்த கடைசி ரமலான்ல எத்தனை தடவை ஓதுனாங்க? 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஓதி காமிச்சாங்க. ஏன்னா இதுல ஏதாவது பிழைகள் இருக்குதா அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கரெக்ட் பண்ணாங்க, அப்படிதானே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஓதி பார்த்து சரி பார்த்துக்கிட்டாங்க. சோ இதே போலவே நம்ம எப்போ எதை மெமரைஸ் பண்ணாலும், நம்ம எதை ஓதுறதுக்கு மனப்பாடம் செய்யறதுக்கு முயற்சி செய்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கற்றுக்கிட்டாங்களோ அதே போலவே நம்மளும் யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கற்றுக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யணும், இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நம்மள எத்தனையோ பேரு இந்த யாசின் சூராவை மெமரைஸ் பண்ணியிருப்போம். இந்த யாசின் சூராவில மொத்தம் 83 ஆயத்துகள் இருக்குது. நான் சுருக்கமா இதனுடைய சுருக்கத்தை சொல்லிடுறேன். முதல்ல சொன்னேன்ல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு இதுல தௌஹீத் இருக்கு, ரெண்டாவது இதுல ரிசாலத்துனா நபிமார்கள் வந்து இந்த பூமியில என்னெல்லாம் செஞ்சாங்க அந்த மாதிரி இருக்குது. மூணாவது விஷயம் இந்த அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்புகளை பத்தி இந்த குர்ஆன் எப்படி சூரா முல்க்ல நிறைய விஷயத்தை பார்த்தோம்ல, அல்லாஹ் இதெல்லாம் சொல்லலாம் சீக்கிரம் சொல்லலாமா? இதெல்லாம் சொன்னா அல்லாஹ் சூரா முல்க்ல காஃபிர்களை பத்தி சொன்னா, அப்புறம் ஸ்டார்ஸ் பத்தி, அதுல மேல என்னெல்லாம் இருக்குதோ அந்த விண்கல்கள் எல்லாத பத்தியும், வானத்தை பத்தி, பூமியை பத்தி, பறவையை பத்தி, அப்புறம் நீரை பத்தி, அப்படிதானே? சோ இந்த மாதிரி அல்லாஹ் நிறைய விஷயம். இதே போலவே சூரா யாசீன்லயும் அல்லாஹ் என்ன சொன்னா? பூமியை பத்தி சொல்றான், நான் இதுல இருந்து தான் என்ன செய்ய உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறேன். அதே போலவே அல்லாஹ் அடுத்த விஷயத்தை என்ன சொல்றான்? நான் உங்களுக்கு கடலை பத்தி சொல்றான். எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு ஒரு கடல்ல ஒரு இரும்பு துண்டு போச்சுன்னா அது போட்டோம்னா அது என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். ஆனா இன்னைக்கு கப்பல்லாம் எதுல செஞ்சிருக்காங்க? இரும்புல தானே செஞ்சிருக்காங்க. சோ அல்லாஹ் கேக்குற பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த ஆயத்துல எப்படி வரும்? வெல்கம் பதன மனசுல அத கொடுத்துருது ரஷம் ஷபையா அந்த வரைக்கும் நம்ம சொல்றோம்னா ஒரு பேர்லஸ்மோ வாய்ட்லமுல் செல்லசம் என்னடா மூலமா ஃபுல் மஷ்ஹூர்னு வரும்ல, அந்த அந்த ஒரு ஆயத்து தான் அந்த கப்பலை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றது. அதே போலவே சந்திரன் பத்தி, அப்படிதானே? வஷம்சு தஜ்ரி முஸ்தகர் லஹா, அந்த அந்த ஷம்ஸ்னா என்ன? சூரியன். சோ அந்த சூரியன் என்ன செய்யுது? அதனுடைய வட்ட பாதையிலே போயிட்டு இருக்குது, அதுவும் மூவ் ஆயிட்டு இருக்கு, நம்மளும் மூவ் ஆயிட்டு இருக்கோம். இது இப்பதான் எல்லாமே ரீசெண்டா கண்டுபிடிக்காங்க. ஆனா இது எல்லாமே அல்லாஹ் எப்பவும் சொல்லி முடிச்சிட்டான், அப்படிதானே? அதே போலவே கமர் சந்திரனை பத்தி பாருங்க எந்த அளவுக்கு குர்ஆன் நுண்ணியமானது, ஹிக்மத் உடையதுன்னா எல்லாத்த பத்தி
ஒரு பறவையை பத்தி பேசியிருக்கு, ஒரு தண்ணியை பத்தி பேசியிருக்குது, ஒரு ஒரு சூரியனை பத்தி பேசியிருக்கு, ஒரு சந்திரனை பத்தி பேசியிருக்குது, ஒரு கடல்ல போற ஒரு கப்பலை பத்தியும் பேசியிருக்குது. சோ மூணாவது பார்ட் என்னன்னா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், இவ்வளவுலாம் நான் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு அல்லாஹ் தஆலா மூணாவது இதுல சொல்றான். அதுக்கடுத்து நாலாவது விஷயத்துல இவ்வளவு நான் செஞ்சும் யார் ஈமான் கொள்ளலையோ அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகளை நான் வச்சிருக்கிறேன். சோ அஞ்சாவது விஷயம் அல்லாஹ் சொல்றது, இந்த படைப்புகள்ல யார் நல்ல விஷயம் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு உண்டானது. அப்புறம் சில நேரங்கள்ல அல்லாஹ் சில ஆயத்துக்கள்ல ஒரு ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றான். என்னன்னா அவங்கள அந்த ஒரு கிராமத்தினர் இருந்தாங்க, அந்த கிராமத்தினர் அந்த நபிமார்களை என்ன செஞ்சாங்க, கல்லால அடிச்சு அவர்களை கொன்னுட்டாங்க. சோ அவங்களுக்கு எந்த விதமான அழிவு அல்லாஹ் தஆலா இறக்குனா அதை பத்தி சொல்றான். எல்லாமே எக்ஸாம்பிள், இது எல்லாமே இந்த ரூட் 3 விஷயத்தை நோக்கி தான் எல்லாமே இருக்கும். சோ அந்த மறுமை நாளினுடைய அடையாளங்கள் என்ன, அந்த கடைசியில வரும் பொழுது நம்மளுடைய ரூஹ் எப்படி போகும், அப்படிதானே? அல்லாஹ் எப்படி படைக்கிறான், குன் அப்படின்னு சொன்னோனே ஆயிருது, அப்படிதானே? அதுல எந்த அளவுக்குன்னா நமக்கெல்லாம் ஒரு டைம் தேவை ஆகணும். அப்படிங்கும் பொழுது என்ன தேவை, ஒரு டைம் தேவை. ஆனா அல்லாஹ்வுக்கு குன்னு சொல்லும் போது அந்த டைம்ங்கிறது தேவை இல்ல. நமக்கு எப்படி ஒரு டைம் ஸ்பேஸ் தேவையோ, ஒரு நிமிஷம் நாங்க பேசுறதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தேவையோ, அதே போலவே அல்லாஹ்வுக்கு எந்த விதமான ஒரு நேரமுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தஜல்லியத்தை சொல்லி அல்லாஹ் இந்த சூரா யாசீனை முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதுவரையும் முடிக்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி செய்யலாம். சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் அப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன? சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இது ஒரு அழகான உதாரணம். அல்லாஹ்க்கு தெரியும், நமக்கு தெரியாது. இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய ஒரு பேச்சா இருக்கணும். அல்லாஹ்க்கு தெரியும், எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் இந்த யாசீனை சொல்லும் பொழுது என்ன சொல்லணும், அல்லாஹ்க்கு தெரியும், நமக்கு தெரியாது. இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. சோ எப்போ இந்த சப்மிஷன் வந்துருதோ, எப்போ நம்ம ஒப்படைச்சிடணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு தான் தெரியும். சோ இதுதான் கல்விக்கு முதல் குவாலிஃபிகேஷன், அப்படிதானே? நம்ம கல்வி கற்கணும்னா நமக்கு எதுவுமே தெரியாது, அல்லாஹ் தான் நமக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். சோ யாசீனுக்கு நிறைய இதுல விஷயங்கள்ல மனிதர்களை பத்தி சொல்லிட்டு இல்ல, யாசீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறிக்கும் அப்படின்னு நிறைய கவுலுகள் இருக்குது. இருந்தாலும் யாசீன் வல்லாஹு அலம் பி முராதிஹி, இந்த யாசீனுடைய லஃப்லுக்கு, இந்த யாசீனுடைய வேர்டுக்கு மீனிங் யாருக்கு மட்டும் தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். இதுதான் பெரும்பாலான தஃசீருடைய விளக்கமாக இருக்கு. சரி, ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது ஆயத்து வல் குர்ஆனில் ஹகீம் அப்படினா என்ன, வல் குர்ஆனில் இந்த சத்தியம் எங்க இருக்குது, வாவ், அப்படிதானே? அப்போ இந்த வாவ் என்னது, கஸமுடைய வாவ். குர்ஆனில் ஹகீம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த வாவ் அப்படிங்கிறது என்னது, சத்தியமாக அப்படின்னு வருது இல்ல, இதுதான் கஸமுடைய வாவ்னு சொல்லுவாங்க, சத்தியத்துக்கு வரக்கூடிய வாவ். எப்போ எந்த இடத்துல இந்த அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி எதை சொன்னாலும் அதுக்கு அடுத்த லஃப்லுக்குல என்னதான் செஞ்சிருக்கும், கஸர் தான் செய்யும். அதாவது கஸர்னா ஜேர், அப்படிதானே? கீழே தான் ஜேர் தான் செய்யும். இங்க குர்ஆன குர்ஆனு அப்படின்னு வந்ததுன்னா இது என்னது இல்ல, சத்தியத்துக்கு உண்டான வாவு கிடையாது. சரியா? இது கஸம், வாவு கஸமும் கிடையாது. சரி, அப்போ அதனாலதான் இங்க என்ன வந்திருக்குது, வல் குர்ஆனில் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ இந்த குர்ஆன் அப்படின்னு என்ன அர்த்தம், குர்ஆன் என்ன அர்த்தம், குர்ஆன் குர்ஆன் தான். இக்ரானா என்ன அர்த்தம், அப்போ இதுல இருந்து தானே இது வந்திருக்குது. இதுல இருக்குதா, கா இருக்குதா, இருக்குது, ரா இருக்குதா, இருக்குது, ஆ இருக்குதா, இருக்குது. அப்போ இதுக்கு மட்டும் ஏன் குர்ஆன் சொல்றோம் நம்ம, இருக்குதானே? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி خلق, அப்படிதானே? நபி நீங்க ஓதுவீங்க அப்படினா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முதல்ல அர்த்தம் என்னன்னா ஓதுறது. ஆன் அப்படிங்கிறது என்னன்னா அதிகமாக ஓதப்படுவது. குர்ஆன்னா அதிகமாக ஓதப்படுற ஒரு விஷயம் தான். சோ அதனால தான் குர்ஆன். அதனால குர்ஆன் ஏன்னா அரபு வார்த்தைகள்ல ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு மீனிங் இருக்கும். அதுல குர்ஆனுக்கும் ஒரு மீனிங் உண்டு. ஆனா இந்த அதிகமாக ஓதப்படக்கூடிய ஒரு கிதாப், ஒரு நூல். ஓகேவா? அப்போ வல் குர்ஆனில். சோ அதனால அல்லாஹ் இந்த இடத்துல எதை வச்சு சத்தியம் செய்றான், வல் குர்ஆன்.
இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. சரி, இது எப்படிப்பட்ட குர்ஆன்? இந்த குர்ஆனுக்கு அடைமொழி கொடுக்கணும்ல. இப்போ இது ஆக்சுவலி இதோட ரூட் மீனிங் என்னது? அதிகமாக ஓதப்படக்கூடியதின் மீது சத்தியமாக. அதிகமாக ஓதக்கூடிய இது எங்க இருந்து வந்தது? இது எப்படிப்பட்டது? எல்லாத்துக்குமே ஆன்சர் தான் இந்த ஹக்கீம்ங்கிறது. சரி, இந்த ஹக்கீம்ங்கிறதுக்கு ரெண்டு ரூட் வேர்ட் இருக்கு. ஒன்னு ஹிக்மத், ஹிக்மத். சோ ரெண்டாவது ஹுக்கும். இதோட ரூட் வேர்ட். ஓகே, இதுல இருந்து தான் ஹக்கீம். எப்படி இக்ரா குர்ஆன், சோ அது சர்ஃப் செய்யும்போது அப்படி வரும். சோ அதே போலவே இந்த ஹக்கீம்ங்கிறது ஹிக்மால இருந்து வந்திருக்குது, ஹுக்கும்ல இருந்து வந்திருக்குது. சரி, இப்போ இந்த ஹிக்மத்துக்குனா என்ன அர்த்தம்? இந்த ஹுக்கும்னா என்ன அர்த்தம்னா, ஹிக்மத்னா ஞானம் பொருந்திய, ரொம்ப மைன்யூட்டான்னு சொல்லுவோம் தெரியுமா? எல்லா விஷயமும் அவங்களுக்கு மைன்யூட்டா தெரிஞ்சிருக்குது சொல்லுவோம் தானே. சோ அந்த அளவுக்கு குர்ஆன் எப்படிப்பட்டது? அதாவது ரொம்ப சின்ன விஷயத்தை கூட எடுத்து சொல்லக்கூடியது. சரி, அப்போ இந்த ஹிக்மத்தோடைய மீனிங்கை வச்சோம்னா இதுல எப்படி மீனிங் சொல்லிருக்காங்க? ஞானம் நிரம்பிய இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. சரி, இப்போ இந்த ஹுக்குமுடைய லஃப்ல எடுத்துட்டோம்னா, இதனுடைய மீனிங், இதனுடைய அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா அதிகாரம். ஹுக்கும்னா அதிகாரம், அல் முல்க் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ இந்த இந்த குர்ஆனை இறக்குறவன் யாரு? அதிகாரத்திற்கு சொந்தக்காரன், அப்படிதானே? சோ இந்த ஹுக்குமுக்கும் இந்த ஹிக்மத்துக்கும், ஏன்னா குர்ஆன்ல ஒவ்வொரு அரபுல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதிகமான அர்த்தங்கள் இருக்கும். சோ இது ரெண்டுமே இதுக்கு ஏற்புடைய அர்த்தங்கள். பெரும்பாலான இடத்துல இந்த ஹிக்மத்தை தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஹுக்குமுக்கும் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு ஆழமானது இந்த அரபு மொழி. அல்லாஹ் யூஸ் பண்றது அந்த ஆழம். ஏன்னா இப்போ நீங்க இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை யார் படைச்சாங்கிறதுக்கு ஆன்சர் இல்ல. கரெக்டா? அப்படிதானே? சோ ஞானம் பொருந்திய இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் முடிச்சிட்டான்னா, இதுல வேற ஏதாவது லஃப்ல கொடுத்திருக்கலாம், வேற ஏதாவது வார்த்தையை கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தானா இந்த குர்ஆன் யார்கிட்ட இருந்து இறங்கிச்சு? அதிகாரம், இந்த உலகத்தில் இந்த எல்லாத்துக்கும் அதிகாரம் உடையவனான அந்த அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா அவன் மூலமாக தான் இறங்கிச்சு இந்த குர்ஆன். சோ இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? அப்படிதானே? ஞானம் பொருந்தியது. இது யாருனால இறக்கப்பட்டது? இதுக்கு யாரு காரணம்? அந்த ஹிக்மத், அந்த ஹுக்கும். அல்லாஹ் தஆலாக்கு எல்லா இன்னொரு லஃப்லுக்கு இதுக்கு மீனிங் சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கள் எதையெல்லாம் செய்யணும்னு ஆர்டர் பண்றது, அப்படிதானே? அதிகாரம்னா என்னமா? அதிகாரம்னா என்னது? ஆர்டர் பண்றது. நீ இதை செய் அப்படின்னு சொல்றது. சோ குர்ஆன் எப்படிப்பட்டது? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் செய்யக்கூடியது, அப்படிதானே? நீ இதை செய், நீ போய் பேசாத, நீ ஜினா செய்யாத, நீ ரிபா செய்யாதன்னு மனிதர்களுக்கு ஆர்டர் செய்யுது. அது மனிதர்களுக்கு கட்டளை இடுது. சோ அப்படிப்பட்ட குர்ஆனின் மீது சத்தியமாக. சோ அல்ஹம்துலில்லாஹ், நம்ம 2 ஆயத்து முடிச்சிட்டோம்ல. சரி, 3வது ஆயத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னக அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்டவர்களில் தூதர்களில் ஒருவர். சரி, இப்போ இதுல இன்னக்கன்னா என்ன? நிச்சயமாக. இது இன்னனா ஷாரா, நிச்சயமாக. கானா நீங்க. சோ கேங்கிறது ஒருமையை குறிக்குது. சோ இந்த இடத்துல யாரை குறிக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறிக்குது. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ல அப்படிங்கிறது, இந்த ல ஒரு தடவை நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குதா? வல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும். ஒரு ஆயத் பார்த்தோம்ல, நீங்க நன்றி செலுத்துனீங்கன்னா கட்டாயமா நிச்சயமாக நான் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு. சோ அதுல என்ன வரும்? வல இன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால், வல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும். லங்கிறது நிறைய, அதாவது கண்டிப்பாக, இதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. சோ அந்த ல தான் என்ன வந்திருக்குது இதுலயும். சோ கண்டிப்பாக மினல் முர்சலின், நீங்க யாரு? நபிமார்கள்ல, தூதர்கள்ல ஒருத்தங்க. சரி, இப்போ அல்லாஹ் எதுக்கு இந்த ஆயத்தை இங்க கொண்டு வரான்? அப்படிதானே? முதல்ல குர்ஆனின் மீது, ஏன்னா குர்ஆனின் மீது சத்தியம் செய்யறதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அரபு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, அவங்க எதின் மீது என்ன செய்வாங்க? சத்தியம் செய்வாங்க. அது அவங்களுடைய ஒரு இது. ஏன் அல்லாஹ் சத்தியம் செய்யறான்னா, அதனுடைய
ஆழத்தை, இது கண்டிப்பா நடக்கும். அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் பொருட்டு அல்லாஹ் என்ன செய்வான், சத்தியம் செய்வான். நீங்க நிறைய இடங்களை பார்த்துருக்காங்க. வஷம்சி வல்லுஹாஹா, சூரியன் மீது சத்தியமா, வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா. அதே போல வத்தீன், வத்தீனி, அங்க பாருங்க தீனின்னு தானே வந்திருக்குது, தீனன்னு வரல தானே. சோ வத்தீனி வஸைத்தூனி, சோ அப்படிதானே வரும். வத்தூரி சீனி. அதே மாதிரி இதுக்கு இந்த அல்லாஹ் எதன் மீதெல்லாம் சத்தியம் செஞ்சானோ அத்தனை விஷயங்களும் ஏன் சத்தியம் செஞ்சாங்கிறதுக்கு அது ஒரு தனி புக்கே இருக்குது. ஏன் இதுக்கு மேல அல்லாஹ் சத்தியம் செஞ்சான்? காரணம் இல்லாம அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான் தானே. சோ அதுக்குள்ள நம்ம போவேனா. இப்போ நம்ம மூணாவது ஆயத்தை பார்ப்போம். எதுக்கு அல்லாஹ் குர்ஆனின் மீது சத்தியம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்க நபிமார்களில் இருந்து நீங்க ரசூல்மார்கள், ஏன்னா முர்சலின் இதோட ரூட் என்னது, ரசூல், அப்படிதானே. சோ அனுப்பப்பட்டவர்களில் நீங்க இருக்கிறீங்கன்னு ஏன் சொல்றானா, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இந்த சூரா இறக்கப்பட்டது மக்கா, ரசூலுல்லாஹ் மக்கால இருந்த காலகட்டத்துல. சோ ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும் பொழுது அந்த லாஸ்ட் பீரியட்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல அந்த குறைஷிகள். எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்க தாயிஃப்க்கு போய் அவ்வளவு கல்லடி பட்டுட்டு அதுக்கடுத்து இங்க யாருமே எந்த பேச்சுமே பேச முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் ஹதீஜாமா இறந்துட்டாங்க, அபூ தாலிப் இறந்துட்டாங்க, சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல, அவங்கள ஒரு வாதுல போய் வச்சுட்டாங்க. எந்த விதமான ஒரு அவங்க கஷ்டமான சூழ்நிலையில இது இறங்கிடுச்சு. சோ அப்போ என்ன செஞ்சாங்கன்னா நிறைய அரபு மக்கள் இந்த குர்ஆனுடைய புலமையை பார்த்து, ஏன்னா இந்த குர்ஆனுக்கு இன்ன வரையும் எந்த விதமான ஒரு சேலஞ்ச் இருக்கு, ஒரு ஆயத்து கூட யாரும் ஏற்ற முடியாது, அந்த அளவுக்கு ஆழமானதுதான் இந்த குர்ஆன். சோ நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா இந்த குர்ஆனை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா யார் ஏத்துக்கல? ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல. சோ இப்போ அல்லாஹ் இங்க என்ன சொல்றதுக்கு இங்க என்ன சொல்றானா, இந்த குர்ஆனை நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு அடுத்து என்னது, நீங்க இவங்க ரசூல் தான் அப்படின்னு என்ன செய்யணும், நம்பணும். சோ இது அதனாலதான் அல்லாஹ் அதுக்கு அடுத்த வார்த்தையில என்ன கொடுத்திருக்கா, இன்னக லமினல் முர்சலீன். எந்த அளவுக்குன்னா அபூஜஹல் என்ன செஞ்சா, அபூஜஹல் எந்த அளவுக்குன்னா அபூஜஹல் வந்து பனு வேற கோத்திரத்தை சார்ந்தவன், ரசூல்லா வேற கோத்திரம் பனு ஹாஷிமை சார்ந்தவங்க. சோ ரெண்டு பேருக்கும் எப்பவுமே இந்த ரெண்டு கோத்திரத்துக்கும் சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். சோ இப்படி இருக்கும் பொழுது அபூஜஹல் வந்து ரசூலுல்லாஹ்க்கு தானே வஹீலாம் வருது, அவங்கதான் நபி. சோ இப்படி இருக்கும் பொழுது அபூஜஹல் கேப்பா, இந்த குர்ஆனுக்கு என்னால என்ன செய்ய முடியாது, ஆப்போசிட்டா எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த குர்ஆன மாதிரி இன்னொரு டூப்ளிகேட்டா என்னால கொண்டு வர முடியாது. இந்த முஹம்மதும் போய் சொல்லக்கூடியவங்க இல்ல, ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இத நம்ப மாட்டேன். அப்படிதானே அபூஜஹல் கடைசி எப்படியானா காஃபிராக தான் இறந்தான். சோ அதனால அல்லாஹ் ரெண்டு விஷயத்தையும் மனிதர்களுக்கு மேக் ஷூர் செய்ய விரும்பினா, ஒண்ணு இந்த குர்ஆன் இது அல்லாஹ்ட்ட வந்தது, அதே போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதர்கள்ல ஒருத்தங்க, இது கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் முதல்ல இன்னன்னு நிச்சயமாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து இல்ல. சோ இது ரெண்டு லஃப்லும் அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, அதை வலுப்படுத்துறதுக்கு, இந்த ஆயத்தை வலுப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள். சரி, அதுக்கடுத்து மூணாவது ஆயத்து, நாலாவது ஆயத்து பாருங்க, அலா சிராத்தின் முஸ்தகீம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் என்ன பாதையில இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இதுல அல்லாஹ் யூஸ் பண்ற முஸ்தகீம், அலா சிராத்தின் முஸ்தகீம், அப்படிதானே. இப்போ இதுல அல்லாஹ் மீது என்ன, அல்லாஹ்னா மீது, சிராத்னா நேரான, சிராத்னா பாதை, அப்படிதானே, பாதை, முஸ்தகீம்னா நேரான, இஸ்திகாமத் நேரான பாதை. சரி, இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வேற லஃப்ல எது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யாருக்காவது ஜகாத்தோ சதகாவோ கொடுத்தோம்னா என்ன சொல்லுவோம், ஃபீ சபீலில்லாஹ் சொல்லுவோம் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் பாதை, ஃபீ சபீல் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. சோ இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல சபீல்னு கொண்டு வந்திருக்கான் தானே, அல்லாஹ் ஏன் சிராத்னு கொண்டு வந்திருக்கான்? இதுலயும் ஒரு ஹிக்மத் இருக்குது. ஏன்னா இந்த சிராத்துக்கு எந்த விதமான பன்மையோ எதுவுமே கிடையாது, ஆனா சபீலுக்கு பன்மை உண்டு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஜகாத்தை செய்யறோம், ஃபீ சபீல் நம்ம செய்யறோம்னா இதுக்கு பல்வேறு வழிகாக நீங்க பொருளா கொடுக்கலாம், இல்ல நீங்க உங்களுடைய உதவியாக செய்யலாம், இல்ல நீங்க பணமாக கொடுக்கலாம். சோ அல்லாஹ்க்கு சதகா, அல்லாஹ்க்கு நம்ம செலவழிக்கிறதுக்கு பல விதங்கள் இருக்குது. சோ அதனால சபீலுக்கு ப்ளூரல் என்ன வரும், சுபூல்னு வரும். ஆனா இந்த சிராத்துக்கு இந்த இடத்துல அல்லாஹ் சபீல்னு போட்டிருந்தானா எல்லாரும் என்ன சொல்லலாம், கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லலாம்,
எல்லாரும் நீங்க அல்லாஹ் தானே, நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமா நாங்க அல்லாஹ் ஏத்துக்கிறோம். நான் சொல்றது தெரியுதானே? ஃபாலோ பண்றீங்க தானே? சோ இந்த இடத்துல அல்லாஹ் ப்ளூரல ஏன் கொடுக்கலன்னா, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவும் வருவாங்க, நாங்க அப்ப என்ன செய்றோம்? அல்லாஹ்வை மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியை நம்ம ஏத்துக்கிறோம். இல்ல அலா சிராத்தி முஸ்தகீம், இந்த ஒரே ஒரு நபி தான் நேரான பாதையில இருக்காங்க. வேற நபியினுடைய வக்த் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. சோ அவங்களுடைய வக்த் முடிஞ்சதுனால இந்த சிராத்துங்கிறது ஒரே இதுக்கு பன்மை எதுவுமே கிடையாது. சோ ரசூலுல்லாஹ் எதன் மீது இருக்கிறாங்களோ அந்த பாதை தான் எப்படிப்பட்ட பாதை? நேரான பாதை. சோ அதனால தான் அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? அலா சிராத்திம் முஸ்தகீம். சோ இதனால எந்த மதத்தினராக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ்வை வணங்க முடியாது. ஓகேவா? சரி, இந்த சிராத்துக்கு இன்னொரு விஷயம். இப்போ நேரான பாதைக்கு 2 குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை, அப்படிதானே? நேரான பாதையை அடையணும்னா இதுக்கு விளக்கம் எழுதுறவங்க எழுதுறாங்க, இந்த நேரான பாதையை அடையிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒண்ணு என்ன தேவை? நம்ம நேரான ஒரு விஷயத்த நம்மளே நினைச்சுக்கோங்களேன், நம்ம நேரான பாதையில நம்ம போகணும்னா நமக்கு என்ன தேவை? முதல்ல நல்ல அமல்கள் தேவை. முதல்ல அதை பத்தி சிந்திக்கணும்ல, நல்ல அறிவு தேவை, அப்படிதானே? சோ இப்போ நீங்க நல்ல அமல்கள் எப்போ செய்வீங்க? இது நல்ல அமல், இது செஞ்சா இவ்வளவு நன்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்வீங்க? நல்ல அமல் செய்வீங்க. சோ முதல்ல அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு உண்டான அறிவு வேணும். 2வது விஷயம், இப்போ நல்ல அமல் நமக்கு என்னன்னு தெரியுது, ஆனாலும் உதாரணமா எப்படி சொல்லலாம்னா, பர்த்டே செலிப்ரேட் பண்ண கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் என்ன செய்றோம்? அதே போலவே சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் நம்ம என்ன செய்றோம்? அப்போ இதுல நம்ம யாருக்கு வழிபடுறோம்? நம்மளுடைய மனோ இச்சை, நம்மளுடைய கல்புக்கு, நம்மளுடைய நஃப்ஸுக்கு நம்ம என்ன செய்றோம்? வழிபட்டுறோம். அப்போ இந்த நேரான பாதை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த 2 கேட்டகரிஸ்ல நம்ம ஃபுல்ஃபில் ஆனாதான். சோ நம்மளுடைய நஃப்ஸ் நம்ம மனோ இச்சைக்கு அடிபணிய கூடாது. சோ அடிபணியாம இருந்தாதான் நமக்கு என்ன செய்யும்? நேரான பாதை. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு அதனுடைய இல்மு இருந்துச்சு. சோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இல்ம கொடுத்தா. 2வது, அவங்க எந்த விஷயத்திலயும் தன்னுடைய மனோ இச்சைப்படி செயல்படல. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றாங்க, இன்ஹிய வஹ்யு இல்லா யூஹா, அதாவது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது பேசினாங்களோ அது வஹ்யை தவிர வேற எதுவும் இல்ல. சோ அவங்க தங்களுடைய மன இச்சைக்கு அடிமை படல. சோ இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்குது. நமக்கு நேரான பாதை எப்போ நமக்கு கிடைக்கும்னா, நம்ம முதல்ல அது நம்ம இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ கல்யாணம் ஆகி அந்த ஸ்டேஜ்ல இருந்தோம்னா அந்த கல்யாணத்துக்கு உண்டான சட்டங்கள், திட்டங்கள், அதனுடைய ஃபிக்ர் என்ன, அதெல்லாம் படிக்கணும். சரி, இப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு அடுத்து நம்மளுடைய குழந்தைகள் வரப்போகுதுன்னா, சோ அந்த குழந்தைகளுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? அதனுடைய சட்டத்திட்டங்கள், அதனுடைய கடமைகள் செய்யணும். சோ ஓகே, நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்துட்டாங்க, இப்போ அவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னா, சோ அதுக்கு உண்டான அறிவுகளை என்ன செஞ்சுக்கணும்? கற்றுக்கணும். சோ இந்த அறிவுக்குள்ளேயே அவ்வளவு விளக்கம் சொல்லுறாங்க. எந்த அறிவும், இதுக்கு நான் சுருக்கமா சொல்றேன், எந்த அறிவும் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாலேயே நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம், சோ இப்ப எல்லாம் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து திருமணத்துடைய சட்டத்தை படிச்சோம்னா என்ன ஆகும்? ஐயோ நம்ம அதெல்லாம் செய்யலையே, அப்பனா குழப்பம் தான் வரும், அப்படித்தானே? நம்ம அப்படிலாம் திருமணம் முடிக்கலையே. சோ அதனால எப்போ இந்த அறிவு, எப்படிப்பட்ட அறிவு நமக்கு தேவை அப்படின்னா, நம்ம இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோமோ அந்த அறிவு நமக்கு தேவை. சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன ஸ்டேஜ்ல, இதுக்கும் சில உலமாக்கள் சொல்றாங்க, நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னங்கறத நம்ம யோசிச்சு அதுக்கு உண்டான சட்டதிட்டங்களை நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அப்போ அந்த அறிவு இருந்தா, அறிவு அதுக்கு பிளஸ், அதுக்கு அடுத்து நம்மளுடைய நஃப்ஸ் அதுல என்ன செய்யக்கூடாது? உள்ள சேர விடக்கூடாது. சோ இது 2 இருந்தோம்னா நம்ம எல்லாம் எதுல இருக்கிறோம்? சிராத்திம் முஸ்தகீம். சரி, இதுக்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன சொல்றான்? தன்சீல ரஹீம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்சீல் அஸீஸ் ரஹீம் என்ன அர்த்தம்? நான் சும்மா எழுதுறேன், நீங்க இது பண்ணிக்கோங்க. என்னமா இத ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, இப்போ தன்சீல்னா என்ன அர்த்தம்? ஃபாலோ பண்றீங்க தானே? என்ன சொல்றது? ஓகே, இப்போ இந்த தன்சீல் அப்படிங்கிறது நஸலையில இருந்து வந்தது, அப்படிதானே? இறக்கப்பட்டுச்சு. இதுக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் என்ன, கரெக்ட் மீனிங் என்னன்னா, சிறு
கதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மொத்தமா லைலத்துல் கதர் அன்னைக்கு மேல இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து அல்லாஹ் கீழ உள்ள வானத்துக்கு இறக்குனான். அதே போலவே இன்னொரு ஆயத்துல ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். சோ உன்சில, சோ அங்க என்ன வருது? அந்த ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான்? மொத்தமா அந்த குர்ஆனை இறக்குனான். ஆனா அல்லாஹ் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கான்? தன்சீல் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கான். சோ இப்படி தன்சீல் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா முன்னாடி உள்ள வேதங்கள்லாம் மொத்தமா இறங்குச்சு, ஆனா குர்ஆன் அப்படி இறங்கல. சோ அப்பப்ப தேவைக்கு 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 தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹியாக அனுப்பப்பட்டுச்சு. ஓகே, தன்சீலல் அது இறக்கி அருளப்பட்டது. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளப்பட்டது. அஸீஸுர் ரஹீம், இது யாவரையும் மிகைத்தோன் இன்னும் கிருபை உடையவனால் இறக்கி அருளப்பட்டதாகும். சோ இது யார் இறக்குறாங்க? அப்படிதானே? இதுல ஏன் அல்லாஹ் வேற அல்லாஹ்க்கு நிறைய பேர் இருக்குதானே, அல்லாஹ் ஏன் இந்த ரெண்டு பேரை யூஸ் பண்ணிருக்கானா? இதுல ஒரு பெரிய விஷயமே இருக்குது. இதுல ஒரு ஆட்சி செய்யற அளவுக்கு, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணம் இந்த ரெண்டு அல்லாஹ்வுடைய பேர்கள்ல இருக்குது. என்னன்னா முதல்ல அசீஸ். அசீஸுக்கு நம்ம இந்த அசீஸ ஹக்கீம் பதமோ, ஓகே, இந்த அசீஸுக்கு நான் இதுக்கு தான் என்ன அர்த்தம்னா அதிகாரம் உள்ளவன், அதாவது அவனுக்கு எல்லா பவரும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ரஹீம். ரஹீம்னா என்னது? இரக்கமுடையவன். அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரி, இப்போ அல்லாஹ் வேற எதுவும் சொல்லாம மிகைத்தவன். ஓகேவா? மிகைத்தவன்னா அவனுக்கு பவர் இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகே, அப்புறம் இரக்கமுடையவன். ஏன் அல்லாஹ் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லிருக்கான்? இந்த ரெண்டு பேரையும் மட்டும் ஏன் அல்லாஹ் குறிப்பா சொல்லிருக்கான்? இதுவும் நான் இறக்குறேன்னு சொல்றான், அப்படித்தானே? உதாரணமா நம்மளுடைய குடும்பத்தை எடுத்துக்கோங்க. நம்மளுடைய குடும்பத்துல யார் தலைவன்? கணவன், அப்படிதானே? சோ அவங்க என்ன செய்வாங்க? ஒரு 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 விஷயத்த சொல்லுவாங்க, லைக் 10 மணிக்கு மேல மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும், அப்படிதானே? அந்த ரூல் எதுக்காக? அந்த ரூல் எதுக்காக? நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, அப்படிதானே? அப்போ அங்க என்ன இருக்குது? ஒரு குடும்பத்தை மிகைக்கிறது, அப்படிதானே? அவங்களுடைய ரூல் அந்த குடும்பம் அதை ஏற்று நடக்குது. ரெண்டாவது அதுல ஒரு இரக்கம் இருக்குது. எதுக்காக? எல்லாரும் நல்லா இருக்க கூடாதுன்னா அப்படி சொல்றாங்க இல்ல, அது நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. சோ அங்க என்ன இருக்குது? ஒரு ரஹீம், அங்க ஒரு இரக்க குணம். இது ஒரு எக்ஸாம்பிள். சோ அதே போலவே இந்த ஒரு ஆர்டரை யார் இறக்குறாங்களோ, சோ இதுல ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன், தன்சீல்னா இறக்கி வைக்கப்பட்டது. சோ இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. அவன் எப்படிப்பட்டவன்? அவன்கிட்ட எல்லா பவரும் இருக்குது, எல்லா பவரும் இருக்குது. என்னைக்குமே ஒரு ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த உலகத்தினுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட பவர் மட்டும் இருந்தா காணாது. அவன்கிட்ட என்ன வேணும்? இரக்கம் வேணும், அப்படிதானே? சோ எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவர் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கணும். அப்பதான் அந்த லா எப்படி ஆகும்? செல்லுபடியாகும். அப்பதான் அவங்க சொல்ற விஷயத்த கேட்பாங்க. சோ நிர்வாகத்தை மட்டும் நல்ல பவரா வச்சுட்டு இரக்கம் காமிக்கலன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. சோ அல்லாஹ் எப்படிப்பட்டவன் பாருங்க. இந்த ரெண்டு வார்த்தைகள்லயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? தன்சீல். அல்லாஹ் இது எல்லாத்தையும் இறக்கி வச்சான். அவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு தான் எல்லா பவரும் இருக்குது. அதே போலவே அவன் ரஹீம். அவ பவர் மட்டும் இல்ல, அவனுக்கு ரஹீமும் இருக்குது. இந்த 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 வேர்டுக்கு, இந்த ரஹீம்ங்கிற வார்த்தைக்கு தஃசீல எழுதும்போது சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை யோசிச்சாங்க, லைக் அல்லாஹ் தஆலா ஒருவேளை மறுமையில நம்மளுடைய கணக்குகள்லாம் இருக்கும்ல, நம்மளுடைய கேள்வி கணக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த கேள்வி கணக்க நம்மளுடைய பெற்றோர்கிட்ட கொடுத்தான்னா, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் என்ன சொல்லுவேன்? யா அல்லாஹ், நீ என் பெற்றோர்கிட்ட கொடுக்காத, நீயே என் கேள்வி கணக்க பாரு, ஏன்னா நீதான் ரஹீம். சோ என்னுடைய தாய் தந்தை எனக்கு கிருபை காட்டுவதை விட யாரு கிருபை காட்டக்கூடியவன்? நீதான் எனக்கு கிருபை காட்டக்கூடியவன். அதனால ஏன்னா அந்த நேரத்துல ஒண்ணு சொல்ல முடியாது, அப்படித்தானே? சோ ஆனா அல்லாஹ் அந்த நேரத்திலயும் இறக்க முடியவன். சோ அதனாலதான் இந்த ரஹீம்ங்கிற வேர்டுக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நமக்கு குர்ஆன்ல நமக்கு உள்ள ஒவ்வொரு கட்டளைகளுக்கு பின்னும் அதை அடக்கி ஆளக்கூடியவனாக பவர் உடைய அல்லாஹ் இருக்கிறான். அதை நம்ம செய்யலைன்னா நமக்கு இரக்கம் காமிக்கிற ரஹீமும் இருக்கிறான், அப்படிதானே? அதனாலதான் நம்ம இந்த உலகமே இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா இயங்காது. பவர் மட்டும் அல்லாஹ்ட்ட இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒவ்வொரு பாவம் செஞ்ச உடனே முடிஞ்சு போயிடும், நமக்கு தண்டனை வந்துரும். சோ அதனால இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன் அப்படின்னா, அவன் அசீஸ், அவன் ரஹீம், இப்படிப்பட்டவன். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையான இதுல இந்த கொஞ்சம் கொஞ்சமாங்கிறதுக்கு எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்தை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படிதானே? நம்ம ஒரு விஷயத்துல சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்பெல்லாம் வஹி வருதோ அப்போ எல்லா இடத்துலயும் லைக் மதீனால இருந்தாலும் சரி, அவங்க மக்கால இருந்தாலும் சரி, அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யணும்? ஒரு நபியாக எல்லாரும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் தன்சீல் அசீஸ் ரஹீம் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு என்னாச்சு? அவங்க போய் தூர் மலையில போய் என்ன செஞ்சாங்க? வேதத்தை வாங்கிட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறுக சிறுக ஃபுல்லா இறங்கிச்சு. அவங்க எப்படிப்பட்டவர்? அசீஸுர் ரஹீம். ஓகே, அதுக்கு அடுத்து ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம், இப்போ அல்லாஹ் என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கான், குர்ஆனை பத்தி சொல்லிருக்கான். எவ்வளவுதானே இவ்வளவு நேரம் நம்ம என்ன பாக்குறோம்? குர்ஆனை பத்தி அல்லாஹ் சத்தியம் செஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தான் அனுப்பப்பட்டவங்க அப்படின்னு ரசூல்னு சொன்னா, மூணாவது விஷயத்துல நீங்க தான் நேரான பாதையில இருக்கீங்கன்னு சொன்னா, அஞ்சாவது ஆயத்துல இந்த குர்ஆன் அந்த அல்லாஹ்வின் இடத்துல இருந்து அருளப்பட்டது அப்படின்னு சொல்றான். சரி, ஏன் அருளப்பட்டது? சோ இதுக்கு ரீசன் தான், இதுக்கு விடை தான் இந்த 6வது ஆயத்து. அப்படிதானே? இதுல என்ன சொல்றா? அல்லாஹ் இறக்கி அருளப்பட்டதுன்னு சொல்றான். ஏன் இறக்கி அருள்னா? ஏன் குர்ஆன் இறங்கிச்சு? நம்ம ஓதுறதுக்கா? நேரான பாதையில வேற 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 ஏன் குர்ஆன் இறங்கிச்சு? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா குறிப்பாக அல்லாஹ் சொல்றது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கா. அதான் இங்க சொல்றா பாருங்க. நம்ம குர்ஆனை நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா, இது ஒரு கண்ணியமான புக்கு, நம்ம ஓதுனா நமக்கு நன்மை கிடைக்கும். அதனால அது எதுக்கு மட்டும்தான்? நம்மளுடைய வாழ்க்கைக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு, நமக்கு ஓதுனா நமக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் இறங்கியது அல்ல குர்ஆன். குர்ஆன் எதுக்கு இறங்கியது? லிதுன்திர, அச்சமூட்டி எச்சரிக்கை, டு வார்ன். அப்படிதானே? எச்சரிக்கை செய்யறதுக்காக, கவர்மெண்ட் ஒரு கூட்டத்தை எச்சரிக்கை செய்வதற்காக. இந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இந்த குர்ஆனை ஓதுனோம்னா நமக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த குர்ஆனை ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு சமுதாயம், ஓகே, ஒரு எந்த கல்ச்சரும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல அவங்ககிட்ட, உண்மையோ எந்த விதமான நேர்மையான ஒரு விஷயமும் இல்லாத ஒரு சமுதாயத்திட்ட இந்த குர்ஆனை ஓதி காண்பிக்கப்பட்டோம்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹிதாயத் கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட பவர் உடையதுதான் என்னது? இந்த குர்ஆன். சோ அதனால இந்த குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? லிதுன்திர கௌமன், ஒரு கூட்டத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காக. சோ இத இன்னைக்கு உள்ள வாழ்க்கையில, இன்னைக்கு உள்ள வேர்ல்ட்ல அப்ளை பண்ணி பாருங்க. எங்கெங்கயோ நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கல்ச்சர் எல்லாமே தனித்தனியா போயிட்டு இருக்குது. ஆனா இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு சக்தி கொண்டதுன்னா எல்லாத்தையும் திருத்தக்கூடியது. ஆனா இத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? நம்ம ஓதுறதுக்கு, நம்ம நன்மை பெறறதுக்கு, நம்ம பொத்தி பாதுகாக்கிறதுக்கு, இல்ல நம்ம அத ஒரு நல்ல ஒரு தூய்மையான சுத்தமான ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? லிதுன்திர, இது எச்சரிக்கை செய்யறதுக்கு. எப்படிப்பட்ட கூட்டம்? அவங்கள்ட்ட ஒரு கல்ச்சருமே இல்ல, அந்த கூட்டத்துக்கும். அதனாலதான் இந்த ஆயத்துக்காக தான் இந்த சூரா யாசீன் இந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஆயத்துக்களை நீங்க பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஏன் அல்லாஹ் இந்த சூரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மனிதர்களுடைய மனசுல இந்த யாசீன் சூரா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கிறதுக்கு அதுக்கு வரக்கூடிய ஆயத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பார்ப்போம். சோ இப்போ இந்த குர்ஆன் எதுக்கு இறக்கி அருளப்பட்டது? லிதுன்திர கௌமன், சோ ஒரு கூட்டத்திற்கு அச்சமூட்டி. மா உன்திர ஆபாஹும் ஃபஹும் காஃபிலூன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எமது எந்த சமூகத்தினர் மூதாதையர் அது என்னன்னா, ஆக்சுவலி இதனுடைய பொதுவான அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னால் இந்த சூரா யாசீன் யாருடைய காலத்துல இறங்குது? குறைஷிகளுடைய காலத்துல இறங்குது. சோ இதுக்கு நேரான ஆடியன்ஸ் யாரு? குறைஷி மக்கள். சோ இந்த குறைஷி மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு. சோ இதுக்கு முன்னால இந்த குறைஷிகள் யாரு? அரபுகள் தானே? குறைஷிகள் அரபுகள். இதுக்கு முன்னால அரபுகளுக்கு எந்த நபியும் வரல, அப்படிதானே? சோ லிதுன்திர கௌமன் மா உன்திர ஆபாஹும், இவர்களுடைய மூதாதையர்களுக்கு மா உன்திர, அல்லாஹ் யாரையும் இறக்கல, அப்படிதானே? சோ எந்த நபிகளையும் அரபு கூட்டத்துக்கு இறக்கல. யாரு தான் இறக்குனாங்க? முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா? சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இஸ்மாயில், அப்படிதானே? அதுக்கடுத்து இஸ்ஹாக், அப்படிதானே? சோ இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்
சோ இந்த இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து தான் நிறைய நபிமார்கள் வந்தாங்க. சோ இவங்க யாருமே அரபுல வரல, இவங்க எல்லாமே ஆப்பிரிக்காஸ் அந்த இடத்துல தான் வந்தாங்க. அப்படித்தானே, எகிப்து, மிஸ்ர், சோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து ஈரான், ஈராக் அந்த சைட்ல இருந்து. ஆனா அந்த அரபு அந்த இடத்துல அவங்க வரல. அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றா பாருங்க, லி துன்விர கௌமன், ஒரு கூட்டத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, மாமுன்விர ஆபாகும், அவர்களுக்கு முன்னால உள்ள அந்த மூதாதையர்களுக்கு யாருமே வரல. யாருக்கு அப்புறம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதுங்களுக்கு அப்புறம் நேரா வந்த நபி யாரு? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ அதனால இந்த இடையில அவங்களுக்கு எந்த நபிகளும் எந்த நபிமார்களும் வரல. ஃபஹும் காஃபிலும், அவங்க அறியாமையிலே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு யாருமே வரல. ஓகே, தெரிந்ததானே? ஓகே, அதுக்கு அடுத்து 7வது லகத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். சோ லகத் ஹக்கல் கவுல், அவர்களுடைய கவுல், அதாவது அவருடைய வார்த்தை உண்மையாகிவிட்டது. அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன், அவர்களில் அதிகமானவர்கள் மீது அவர்களுடைய கவுல் உண்மையாகிவிட்டது. ஃபஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ அல்லாஹ் ஏன் இப்படி சொல்றான்? முதல்ல அல்லாஹ் சொல்றா, ஓகே அரபு மக்கள்கிட்ட யாருமே வரல, அதனால இந்த குர்ஆனை நான் இறக்குனேன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அதுக்கடுத்து சொன்னா அவங்க மீது அந்த வாக்கு உண்மையாகி விட்டது, அதனால அதிகமானவர் ஈமான் கொள்ள மாட்டாங்க. சோ இந்த இடத்துல அல்லாஹ் ஏன் ஒரு முரண்பாடு வைக்கிறான்னா, எப்பவுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தை அழிக்கிறான்னா, அந்த கூட்டத்துக்கு ஒரு நபிகளையோ இல்ல ஒரு ரசூலையோ யாரையாவது அனுப்பிதான் அவங்க கேட்கலன்னா தான் அழிப்பான். சும்மா ஒரு கூட்டத்தை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அழிக்க மாட்டான். சோ இந்த இடத்துல இவர்களுக்கு யார் வரல? எந்த நபியும் வரல, எந்த ரசூல்மார்களும் வரல. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? அக்ஸரஹும், நான் அவங்க மீது அந்த கவுல், இந்த கவுலுக்கு டெஃபினிஷன் எழுதுறாங்க. நான் ஷார்ட்டா அதனுடைய மீனிங்க சொல்றேன். கவுல்னா அவங்க நரகத்துக்குள்ள என்டர் ஆகுறது அவங்களுக்கு முடிவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க தானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ், ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? மாறு செஞ்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க? மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இப்லீஸ் என்ன செய்ய மாட்டாங்க. சோ இப்லீஸ் எனக்கு கியாமத் நாள் வரையும் கொடு, டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட் வரையும் எனக்கு கொடு, நான் அதுக்கடுத்து நான் எத்தனை மக்களை பலிக்கு எடுத்துக்கிறேன் நீ பாரு அப்படின்னு சவால் விடுவான். சவால் விட்ட உடனே அல்லாஹ் சொல்வானா, ல அம்ன சூரத்து சஜ்தால சொல்வானா, ல அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸ், நான் இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் கொண்டு அந்த நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு அந்த கவுல் தான் இந்த கவுல். சோ அந்த கவுல் என்னது? நான் நரகத்தினால இந்த மனிதர்களை நிரப்புவேன், அதனால அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்க. சரி, ஆனா இப்போ நம்ம இங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. இவங்களுக்கு முன்னால ஏன் வரல, ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஏன்னா இங்க உள்ள நபிமார்களுடைய ஜமாத்துகள் இதுக்கு விரிவுரையாளர்கள் எழுதும்போது சொல்றாங்க, இந்த நபிமார்கள் நிறைய பேர் வந்தாங்க தானே. சோ இங்க உள்ள நபிமார்கள் ஜமாத்துகளாக அரபு குலத்துக்கு போய், அரபு அந்த நாட்டுக்கு போய் அப்பப்ப என்ன செய்வாங்க? எத்தி வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே, அல்லாஹ் தான் ஒருத்தர், நீங்க இந்த மாதிரி நிறைய சிலைகளை வச்சு வணங்காதீங்க. சோ அப்பப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இவங்க என்ன செய்யல? கேட்கல. சோ அதனால நபியே இதுல நீங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு இந்த ரீசன், நிறைய பேரு இங்க போய், இந்த நபிமார்கள் நிறைய பேர் இங்க ஜமாத்துகளாக போய் சொல்லியும் இவங்க கேட்கல, அதனால நிறைய பேர் ஈமான் கொள்ள மாட்டாங்க. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தின நேரம் அது, ரசூலுல்லாஹ்வை ரொம்ப கஷ்டப்படுத்தின நேரம் அது. அதனால நபியே நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்படிதானே? இவங்கள நிறைய பேர் இப்ப நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கவலைப்படாது அப்படி சொல்லுவோம் தானே. சோ அதே போலவே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆறுதல் சொல்றான். என்னன்னா, நபியே இவங்கள நிறைய பேரு ஈமான் கொள்ள மாட்டாங்க, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க. இதுக்கு எழுதும்போது சொல்றாங்க, தாயிஃப் சம்பவத்துல ரசூலுல்லாஹ் தாயிஃப்க்கு போனாங்க, அவங்களுக்கு கல்லால எரிந்து கொண்டாங்க. அப்ப கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், என்னுடைய எஃபர்ட் சரியில்லையா, என்னுடைய இந்த முயற்சி சரியில்லையா, இல்லனா நான் சொன்னது அவங்களுக்கு விளங்கலையா, இப்படிதான் சொன்னாங்களே தவிர யா அல்லாஹ் இவங்க என்ன செஞ்சாங்க? அடிச்சிட்டாங்கன்னு சொல்லல. சோ இதுல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டான். சோ மனசு புரிஞ்சு இவங்களுக்கு என்ன செய்யறான்? ஆறுதல் சொல்றான். இவங்கள நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? ஈமான் கொள்ள மாட்டாங்க. அதனால உங்களுக்கு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்க அல்லாஹ் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க. நீங்க யாரு? லி துன்திர, அப்படிதானே? அதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல லி துன்திரன்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் எச்சரிக்கை செய்யக்கூடியவங்க மட்டும்தான்.
அதனால நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. ஓகேவா? இவங்கள நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கவுல் உண்மையாயிடுச்சு. ஏன் இவங்களுக்கு நிறைய பேர் இங்க இருந்து வந்து சொல்லியும் கேட்கல. இப்போ உங்களையும் நான் அனுப்புறேன், நீங்க சொல்றதையும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்னுடைய அந்த தண்டனை உறுதியாகி விட்டது. அதனால லகத் ஹக்கல் கவுல், அந்த கவுல் அந்த தண்டனை இவர்களுக்கு உண்மையாகி விட்டது. அப்படிதானே? இவர்கள் பெரும்பாலானோர் மீது வாக்கு நிச்சயமாக உண்மையாகி விட்டது. ஆகவே இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஓகே, அதுக்கடுத்த ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அவ்லாரன் ஃபஹிய இலல் அத்கானி ஃபஹும் முக்மஹூன். ஓகே, இன்னா நிச்சயமாக நாம் ஜஅல்னா நாம் ஆக்குவோம் ஃபீ அனாகிஹிம். இதுல என்னன்னா அனாக்குனா அவங்களுடைய கழுத்துல. ஓகேவா? அவங்களுடைய கழுத்துல விலங்கு ஆக்குவோம். அது எது வரையும் இருக்கும்? இல்ல அதுக்கான், அதுக்கான இந்த சின்ன இருக்குல்ல, இந்த நாடி நாடி தானே இது என்ன சொல்லுவாங்க, தாடை தாடை. சோ இதுல இருந்து அந்த கழுத்துல இருந்து இது வரையும் அந்த சின் வரையும் அந்த விலங்குகள் அவங்களுக்கு போட்டுக்கிறதுனால அது என்ன, அவங்க அவங்க என்ன செய்ய முடியாது, தலையை குனிய முடியாது. ஏன் அல்லாஹ் சம்பந்தமே இல்லாம இந்த வார்த்தையை கொண்டு வரணும்? அப்படிதானே? அல்லாஹ் முதல்ல என்ன சொன்னா, ரசூலா பத்தி சொன்னா, அதுக்கடுத்து நபியே நீங்க இந்த குர்ஆன் எதுக்கு இறக்கணும்னு சொன்னா, அதுக்கடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீங்க கவலைப்படாதீங்க, இத நிறைய பேர் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கடுத்து இன்னா ஜஅல்னா நாம் அவங்களுடைய கழுத்துல இங்க இருந்து இங்க வரையும் விலங்கு ஆக்கிட்டோம். ஓகேவா? இன்னா நிச்சயமாக நாம் ஜஅல்னா அவர்கள் நாம் ஆக்கிவிட்டோம் ஃபீ அனாகிஹிம் அவர்களுடைய கழுத்துகளிலே அவ்லாலன் அந்த விலங்குகளை ஃபஹிய இலல் அத்கான் அதுவும் இலல் அத்கான் அந்த சின் வரையுமே இருக்குது, அந்த நாடி வரையும் இருக்குது. ஃபஹும் முக்மஹூன் அவங்க என்ன செய்ய முடியாது, கீழே குனிஞ்சு பார்க்க முடியாது. அவங்க இப்படியே தான் இருக்க முடியும். அப்படிதானே? நமக்கு இங்க இருந்து இங்க வரை விலங்கு போட்டாங்கன்னா இப்படிதான் இருக்க முடியும். ஏன் இந்த தண்டனை? ஏன்னா இதுக்கு முன்னால அல்லாஹ் என்ன சொன்னா, கவுல்னு சொன்னால, அந்த கவுல்னா என்னது, அந்த அவனுடைய தண்டனை. எதுக்கு இந்த தண்டனை வந்துச்சு? ஷைத்தான் என்ன செய்யல, ஷைத்தான் அடி பண்ணியல, சினம் பண்ணியல. சோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த அகம் பிடிச்சிருந்தால, லைக் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவன் தன்னுடைய தலையை அல்லாஹ்ட்ட குனியல. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நான் அநியாயம் செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இப்லீஸ் என்ன செய்யல, அவன் பணிஞ்சு வரல. சோ அவன் பணியல. சோ இவர்கள் பணியாத காரணத்தினால் அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், அவங்க இந்த உலகத்திலயும் பணிய மாட்டாங்க, மறுமையிலையும் அவங்க பணிய மாட்டாங்க. அவங்களுடைய முகம் இப்படிதான் இருக்கும். இது அவர்களுடைய தண்டனை. சோ அவங்களுடைய தண்டனை எப்படி இருக்கும், அவங்க எதுவுமே அசைக்க முடியாது, எல்லாம் அப்படிதான் இருக்க முடியும். அவங்களால எதுவுமே அசைக்க முடியாது. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய விலங்குகள் போடப்பட்டதன் காரணமாக அவங்களுடைய கழுத்து எப்படி இருக்கும், அப்படி நேராக அவங்க தலையை, இப்ப நம்ம கழுத்து குனிஞ்சா தானே நம்ம தலையை குனிய முடியும். சோ இப்படி குனிய முடியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்ற பாருங்க, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சதா வ மின் ஹல்ஃபிஹிம் சதா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். வஜஅல்னா இன்னும் நாம் ஆக்கினோம் மின் பைனி ஐதீஹிம் அவர்களுக்கு முன்னால் ஒரு திரையையும் ஆக்கினோம், மின் பைனி ஐதீஹிம் சதா வ மின் ஹல்ஃபிஹிம் இன்னும் அவர்களுக்கு பின்னால் சதா ஒரு திரையையும் ஆக்கினோம், ஃபஅக்ஷைனாஹும் எனவே அது அவர்களை மூடிடுச்சு, ஃபஹும் லா யுப்சிரூன் அவர்கள் பார்க்க மாட்டாங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புறான். ஒண்ணு, தங்களுடைய மனசு அளவுல அவங்களுக்கு உண்டான தடை. ஓகேவா? அவங்க என்ன செய்யல, அல்லாஹ்க்கு பணியல. அதாவது அரகண்டா இருந்தாங்க, அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கதான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல இருந்தாங்க. அப்படிதான் அந்த ஷைத்தான் என்ன செஞ்சான், இதுக்குதான் இந்த உதாரணம் சொல்லுவாங்க. அபூ ஜஹலுக்கு எல்லாம் தெரியும், இது உண்மைன்னு தெரியும், ரசூலா இதுன்னு தெரியும், ஆனாலும் நான் இதை ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்படிதானே? சோ அந்த ஒரு அகம்பாவத்துல இருந்தாங்க. அந்த அகம்பாவத்துல அவங்க இருந்ததன் காரணமாக அவங்களுடைய கழுத்து அப்படி இருக்கும். அது ஏன் அல்லாஹ் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றான்னா, இது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? வஜஅல்னானா நாம் ஆக்கினோம். ஓகே, நாம் ஆனா இப்போ ஆக்கல. இதுக்கு ரெண்டு மீனிங் சொல்லுவாங்க. என்னன்னா, நான் மறுமையினால கண்டிப்பா நடக்கக்கூடியதுக்கு அல்லாஹ் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவான், இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், அவங்க இந்த உலகத்திலயும் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த உலகத்திலயும் அல்லாஹ்க்கு சிரம் பண்ணிய மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுடைய முகத்தை இந்த உலகத்திலயும் விலங்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு நேரா தான் வச்சிருக்கிறேன். ஆனா மறுமையிலையும் நான் விலங்கு போட்டு என்ன செஞ்சிருப்பேன், நேரா தான் வச்சிருப்பேன். ஓகே, அதுக்கு அடுத்ததுல வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சதா. சோ அவங்களுக்கு முன்னால இது வந்து மனசு அளவுல அந்த ஆணவம் அப்படிங்கிறது மனசு அளவுல உள்ள அந்த திரை.
அப்போ இந்த அதுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்ற பாருங்க, அவங்களுக்கு முன்னாலேயும் ஒரு திரை இருக்கு, அவங்களுக்கு பின்னாலேயும் ஒரு திரை இருக்கு. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு முன்னால அவங்க எந்த விதமான நேர்வழியும் பெறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. சோ இது எக்ஸ்டர்னல், அவங்க எந்த ஆர்வத்தையும் காமிக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அவங்க எங்கேயும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு முன்னாலேயும் அந்த எந்த அளவுக்கு அந்த திரை நம்மள ஒட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மூச்சு முட்டிடும்ல. முன்னாடி பின்னாடி அப்படியே போய் அப்படி நெருக்கல இருந்தா எப்படி இருக்கும்? மூச்சு முட்டிடும். அதுக்கடுத்து சொன்ன பாருங்க ஃபஹஷினாஹும், அவங்களுக்கு மேலேயும் மூடிடும். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? ஃபஹும்லா யுப்சிரூன், அவங்க பார்க்க முடியாது. அங்க சூரிய வெளிச்சம் வருமா? கீழே மேலே எல்லாம் மூடிட்டோம்னா என்ன வரும்? அங்க மூச்சு தான் முட்டும். சோ அவங்க என்ன செய்ய முடியாது? ஃபஹும்லா யுப்சிரூன், எந்த வெளிச்சத்தையும் அவங்களால பார்க்க முடியாது. சரி, அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம், சோ அவங்களுக்கு வஜஅல்னா நாம் ஆக்கிரோம் மின் பைனி ஐதிஹிம், அவர்களுக்கு முன்னாலேயும் மீன் ஹல்ஃபிஹிம் சதன் ஃபஹஷினாஹும், எனவே அவர்கள் அதை மூடிக்கணும். ஃபஹும் லா யுப்சிரூன், அவர்கள் அதனை எதையுமே அவங்க பார்க்க முடியாது. ஓகே, வஸவாஉன் அலைஹிம் அஅன்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். வஸவாஉன், அவர்களுக்கு எது செஞ்சாலும் ஒண்ணுதான். அவங்களுக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் ஒண்ணுதான், நீங்க செய்யாம இருந்தாலும் ஒண்ணுதான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றாங்க? கேட்க மாட்டாங்க. சரி, இதுல இத இந்த ஆயத்தை இப்போ உள்ள வாழ்க்கைக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ தாயிகள் இருக்கிறாங்க. தாயினா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். சோ இந்த ஆயத்தை இந்த உலகத்துல இப்போ உள்ள காலகட்டத்துல அப்ளை பண்ணோம்னா தாயே தேவையில்லை, அப்படிதானே? ஏன் தாய் தேவை? ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் ஒண்ணுதான், செய்யாட்டாலும் ஒண்ணுதான் அல்லாஹ் சொல்லிட்டான் தானே. பின்ன எதுக்கு நம்ம எல்லாம் தாயியா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறோம்? இஸ்லாத்தை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? நான் சொல்றது தெரியுதா? நான் சொல்றது ஃபாலோ பண்றீங்க தானே? அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸவாஉன் அலைஹிம், நீங்க அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, நீங்க செய்யாட்டாலும் சரி, ரெண்டுமே அவங்களுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு நம்ம தாவா செய்றோம், இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு நிறைய தாவா செய்றாங்க. ஏன்னா இதனுடைய காரணமாக 3 காரணத்தை சொல்றாங்க. ஒண்ணு, இந்த ஆயத் தாவா சம்பந்தம் உடையது. ஓகேவா? இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு சம்பந்தமானது. முதல்ல மறுமை நாள்ல இந்த காஃபிர்கள் என்ன சொல்ல முடியாது? எங்களுக்கு இந்த இஸ்லாம் அப்படிங்கறதே தெரியாது அப்படின்னு என்ன செய்ய முடியாது? எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது, அவங்க நினைச்சாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் கொடுத்தானா அவங்க என்ன செஞ்சிடலாம்? நேர்வழி பெற்றலாம். 3வது, ஓகே அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களா, நீங்க சொல்லிக்கிட்டே தாவா பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாங்க. உதாரணமா யாரு? ஹிந்தா, அப்படிதானே? ஹிந்தா எப்படிப்பட்ட பெண்? அந்த பெண் அவங்கள ஒரு அந்நிய ஆணோட உடல்ல கிழிச்சு சப்பி தின்ன, அப்படிதானே? அந்த உடல் எல்லாம் வெளியில உள்ள உறுப்புகள் எல்லாம் வெளியில எடுத்து சாப்பிட்ட பெண்ணு அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தின் காரணமாக இந்த துன்திரன் சொன்னால, சவாவுன் அலைஹிம் அன்தஹும் அம் லம் துன்திர்ஹும் சொன்னால, சோ இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததன் காரணமாக அந்த பெண் கடைசி ரசூலாட்ட வந்து என்ன சட்டம் கேட்டாங்க? யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவன் எனக்கு காசு கொடுக்கிறது இல்ல, என்னுடைய கணவனுடைய பாக்கெட்ல இருந்து நான் காசு எடுக்கலாமா அப்படின்னு கேட்ட பெண். அப்போ இங்க உள்ள டிரான்சிஷன் பாருங்க. ஒரு அந்நிய ஆணோட உடம்ப கிழிச்சு அந்த உடல்ல உள்ள உறுப்புகளை எடுத்து அதை வச்சு விளையாண்ட ஒரு பெண் ஒரு தன்னுடைய கணவனிடம் இருந்து காசை எடுக்கிறதுக்கு யார் அனுமதி கேட்கிறா? ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கிறாங்க. சோ அப்போ இங்க என்ன விதமான மாற்றம்? இது எதனால? இந்த துன்திர், அப்படிதானே? அவங்க எச்சரிக்கை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததன் காரணமாக. சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன செய்யணும்? இந்த ஒரு தாவா என்ற ஒரு விஷயத்துல நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி நிறைய அபூ சுஃபியான்லாம் எப்போ வந்தாங்க? ரசூலா 20 வருஷம் கழிச்சுதான் ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத் கிடைச்சு 20 வருஷம் கழிச்சுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ வந்தாங்க? ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத் கிடைச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான், அப்படிதானே? சோ அதனால நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அவங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதானாலும் இதனுடைய விளக்கத்துல என்ன சொல்றாங்க? நம்ம செய்யணும், அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பா. ரெண்டாவது, அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. இல்லன்னா நாளைக்கு யார் போய் நிப்போம்? நம்ம போய் நிப்போம்ல. நம்ம யாருமே எங்களுக்கு சொல்லலைன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். அதுக்கடுத்து இனமா தப்சீர் மட்ட வலிதர வஹஷி ரஹ்மான் இனமா சோ அதுக்கடுத்து பாருங்க. இனமா துதிரா துன்திரமணி தபா அல்திக்ரா வஹஷி ரஹ்மான் பில் கைப் ஃபபஷிர்ஹு பிமக்ஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம்.
ஓகே, அப்போ நீங்க யாருக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்க. சோ அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க உங்களுக்கு காஃபிர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவல் தான் சொன்னா. இப்போ அல்லாஹ் அதுக்கடுத்து என்ன சொன்னா, நீங்க எச்சரிக்கிறதெல்லாம், நீங்கள் துன்திரனா நீங்க அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யறதெல்லாம், நீங்க வார்ன் பண்றது எல்லாம் மைத்தவா திக்ர, யார் இந்த குர்ஆனை, அந்த திக்ரங்கிறதுக்கு அந்த குர்ஆன், இந்த குர்ஆன் ஒரு திக்ர் தானே. சோ இந்த குர்ஆனை யார் பின்பற்றினாங்களோ அவங்களுக்கும் வஹஷியர் ரஹ்மான் பில் கைப், யார் மறைவான நேரத்துல யாருமே வீட்ல இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். சோ அந்த கைப், அந்த மறைவான நேரத்துல யார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் உங்களுடைய உபதேசம் என்ன செய்யும், எல்லாமே புரியும். சோ அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபபஷ்ஷிர்ஹு, எனவே அவர்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்க, பி மஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம், முதல்ல மஃபிரத் உங்களுக்கு மன்னிப்பு உண்டுன்னு சொல்லுங்க. அதுக்கடுத்து வ அஜ்ரின் கரீம், அவங்களுக்கு சந்தையான ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புலி இருக்குது அப்படின்னு நபியே நீங்க என்ன செய்யுங்க, சோ ஃபபஷ்ஷிர்ஹு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றாங்க. சோ இதுல பாருங்க ரெண்டு விஷயம் இருக்குல்ல இதுல. ஒண்ணு மனிதவா திக்ர, யார் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை பின்பற்றுறாங்களோ அப்படிதானே. சோ இந்த குர்ஆனை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க. ரெண்டாவது விஷயம், யாரு மறைவாக அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவங்க, அப்படிதானே. சோ அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்க. சோ இந்த ரெண்டு பேருக்கும் இத தனித்தனியா எடுத்து பாருங்க. சோ முதல்ல உள்ளவங்களுக்கு என்ன இருக்குது, மகஃபிரத் இருக்குது, அதாவது முதல்ல உள்ளவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. ஓகேவா. சோ யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது, நற்கூலி இருக்குது. சோ நம்ம எந்த அமலும் செய்ய வேண்டியது இல்ல, நம்ம பயப்பட்டாலே நமக்கு என்ன இருக்குது, நற்கூலி இருக்குது. எந்ததுமே செய்ய வேண்டியது இல்ல, நம்ம படுத்து தூங்கினா கூட நம்ம என்ன செய்யலாம், நன்மை, அப்படிதானே. நமக்கு அல்லாஹ் நமக்கு எந்த விதமான கெட்ட விஷயத்துக்கும் நம்ம என்ன செய்யல, போகல. சோ இந்த ஃபபஷ்ஷிர்ஹு, அதனால நபியே நீங்க அவங்களுக்கு மன்னிப்பு இன்னும் நற்கூலியும் இருக்குது. ஒத்ரிபுலஹும், சோ இது இன்னா நஹ்னு நுஹில் மௌதா, சோ நிச்சயமாக நான், அப்படிதானே, நிச்சயமாக நான் நஹ்னு நுஹில் மௌதா, அந்த மௌத்தானவர்களை நாம் என்ன செய்றோம், உயிர்ப்பிக்கிறோம். வ நக்துபு, இன்னும் நாம் எழுதுகிறோம், மா கத்தமு வ ஆசாரஹும், அவங்க முற்படுத்தி வைத்ததையும் வ ஆசாரம் அவர்கள் பிற்படுத்தி வைத்ததையும், வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு, சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும், வ குல்ல ஷைஇன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அஹ்ஸைனாஹு அவனிடத்துல என்ன இருக்குது, கணக்கு இருக்குது. ஃபீ இமாமின் முபீன், அது தெளிவான புத்தகத்துல, தெளிவான ஏட்டுல அல்லாஹ்ட்ட என்ன இருக்குது, எல்லாமே பதிஞ்சிருக்குது. ஓகேவா. நான் ஒரு சில விஷயங்களை நான் அப்படியே அடுத்தோட சொன்னாலும் நீங்க இதுல பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி, அப்போ இந்த 12வது ஆயத்து வரையும் அல்லாஹ் தஆலா வந்து தன்னுடைய குர்ஆனை பத்தி, ரசூலுல்லாஹ் பத்தி, அங்க உள்ள சிச்சுவேஷன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரான். அதுக்கு அடுத்த 13வது ஆயத்துல இருந்து அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். ஓகேவா. சோ இன்ஷாஅல்லாஹ் இந்த 12வது ஆயத்து வரையும் இன்ஷாஅல்லாஹ் முடிச்சுக்கலாம். இந்த 12வது ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னா நஹ்னு நுஹில் மௌதா, ஏன்னா அவங்க இதையுமே மறுத்தாங்க. அல்லாஹ் ஏன் இன்னா நஹ்னு நுஹில் மௌதானா, நாம் தான் மௌத்தானவர்களை உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து என்ன செய்றோம், நக்துபு மா கதபு, அவங்க நான் தான் அவங்க இந்த உலகத்துல விட்டு செல்வதையும், நான் இந்த உலகத்துல அவங்க எதெல்லாம் பின்னால வர்றதையும் எல்லாமே என்ன இருக்குது, நான் எழுதி வச்சிருக்கிறேன். சோ எல்லாமே ஒரு தெளிவான ஏட்டுல பதிஞ்சிருக்குது அப்படின்னு. சோ இதுல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்படின்னா 3 விதமான காரணங்கள் இருக்குது. மா கத்தம் சொல்லிட்டாங்களா, சரி. அப்போ 3 விதமான காரணங்கள் இருக்குது. ஒண்ணு, நம்ம எதெல்லாம் நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நியத் இருந்துச்சுன்னா உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குமார்களை சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நன்மைய எழுதுங்க. சோ இதுதான் கத்தமு, அவங்க செய்யறதுக்கு முன்னால. சோ கத்தமுன்னா என்னது, முன்னால. சோ நம்ம செய்யறதுக்கு முன்னால நமக்கு என்ன செஞ்சிரும், நன்மை எழுதிரும். சோ அந்த செயலை நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கடுத்து அல்லாஹ் மலக்குமார்களை வந்து சொல்றோம், நீங்க எழுதுங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். அதான் மா கத்தமு, அப்படிதானே, தகத்தம மா கத்தமு வ ஆசாரஹு. சோ மா கத்தமுங்கிறதுக்கு ஒன்னாவது விளக்கம், அல்லாஹ் முதல்லயே நம்ம நினைச்சிட்டாலே, நம்மளுடைய இன்டென்ஷன் அப்படி இருந்தாலே நமக்கு நன்மை எழுதிடுவா. நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கடுத்து அல்லாஹ் எழுதிடுவா. சோ ரெண்டாவது கருத்து என்னன்னா, நம்ம விட்டு செல்லக்கூடிய, நம்ம இருக்கும் பொழுது செய்யற நன்மையான செயல்கள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா மொத்தம் 3 அமல்கள் நமக்கு பின்தொடரும்ல. சோ அந்த பின்னால வரக்கூடியது, நம்ம செய்யற சதகா, நமக்கு துஆ செய்யற சாலிஹான குழந்தைங்க, அதுக்கடுத்து நம்மளுடைய இல்மு, நம்மளுடைய சதகங்கள். சோ இந்த 3 விஷயங்கள். சோ மூணாவது கருத்து என்னன்னா, ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இப்ப செய்யறோம்னா அல்லாஹ் இதை எழுதிடுறான்.
இப்போ நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம் அந்த விஷயத்த. சோ சொல்லும் பொழுது அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா நம்ம கபருக்குள்ள இருக்கிறோம். சோ நம்ம கபருக்குள்ள இருக்கும் பொழுதும் அந்த நன்மை நமக்கு என்ன செஞ்சுட்டு வருது, செஞ்சுக்கிட்டே வருது. பாருங்க, அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நாம் மரணமடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம், அன்றியும் நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுக்கையும். சோ அவங்க இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதையும் அவர்கள் விட்டு செஞ்சவற்றையும் நாமே எழுதுகிறோம். சோ இதுல முதல்ல நம்ம செய்யறோம் ஒரு அமலை, நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்கள் அதை எழுதுறாங்க. ஒரு கெட்ட அமல் நம்ம நினைக்கும் பொழுது அல்லாஹ் எழுத சொல்வது இல்ல, நம்ம அதை செய்யாம இருக்கும் பொழுது அல்லாஹ் எழுத சொல்றான், மறுபடியும் எழுத சொல்றான். எதுக்கு எழுத சொல்றான்? இந்த மன போராட்டம் நடக்குது, அந்த கெட்ட செயல் அவன் நினைச்சிட்டான் மனசுல, ஆனா அவன் அதை செய்ய மாட்டேங்கிறான். சோ அப்ப அவன் அல்லாஹ்வுக்கும் தன்னுடைய மனசுக்கும் நடுவுல ஒரு சண்டை நடக்குது. சோ இந்த சண்டையின் காரணமாக அவன் விட்டுறான். அதனால மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்றான், நீ எழுதுன்னு, நன்மையை எழுதிய அவன் அந்த கெட்ட செயலை செய்யல. சோ இதனால இந்த கத்தமும் ஆசாரமுங்கிறதுக்கு நிறைய 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 இன்னும் அர்த்தங்கள் இருக்குது. நம்ம செய்யற ஒரு சின்ன அமலும் நம்ம செஞ்சு வச்சுட்டு போறதுதான். நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன அமலும் அவங்க செஞ்சாங்கன்னா நம்ம கபருக்கு போனதுக்கு அப்புறமும் நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும், அந்த நன்மை வந்துட்டே இருக்கும். அது ஒவ்வொன்றும் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் அவன்கிட்ட எல்லாமே தெளிவான அந்த ஏட்டுல அல்லாஹ் தஆலா எழுதி பதிஞ்சு வச்சிருக்கிறான். சோ இது எதுக்காக அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னானா, இதுல 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்லிருக்கான். ஒண்ணு, மௌத்தானவங்களை உயிர்ப்பிக்கிறது. 2வது, அவங்க நல்ல அமல் செய்யறது, அப்படிதானே, நல்ல அமலை விட்டு போறது. 3வது, நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றது. இந்த 3ஐயும் யார் மறுத்தாங்க? காஃபிர்கள். அந்த மக்கத்து காஃபிர்கள், இதுக்கு முன்னால உள்ள ஆடியன்ஸ் என்ன செஞ்சாங்க? மறுத்தாங்க. சோ அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நான் தான் உயிர்ப்பிக்கிறேன், நீங்க செய்யற நல்ல நல்ல அமல்கள் எல்லாம் நான் எழுதி வைக்கிறேன். நீங்க ஏதாவது விட்டுட்டு போனீங்களோ, நீங்க கெட்ட விஷயத்தை விட்டு போனீங்கனாலும் அதையும் ரெக்கார்ட் பண்றேன், அப்படிதானே. சோ எல்லாமே ஒரு தெளிவான ஏட்டுல இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இந்த விஷயத்த முடிக்கிறார். சோ அதுக்கடுத்து ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு கிராமவாசிகளை பத்தி சொல்றான். இந்த கிராமவாசிகள்கிட்ட அல்லாஹ் முதல்ல 2 நபிமார்களை இறக்கி வைக்கிறான். நீங்க போய் படிங்க, உங்களுக்கு தெரியும். சோ 2 நபிமார்களை இறக்கி வைக்கிறான். அவங்க கேட்க மாட்டாங்க, அந்த மக்கள் கேட்க மாட்டும் போது அல்லாஹ் மறுபடியும் ஒரு நபியை அனுப்பி என்ன செய்யறான், உறுதிப்படுத்துறான். சோ 3 நபிமார்கள் வந்து ரசூல்மார்கள், சில இடங்கள்ல வந்து இது ரசூல்மார்கள்னு, சில இடங்கள்ல வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. சோ இந்த 3 பேரு அல்லாஹ் பத்தி எடுத்து சொல்லி அவங்க கேட்கல. அப்போ ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனா. சோ அப்போ ஒரு மனுஷன், ஒரு மனிதன், ரஜூலுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மனிதன் அங்க இருந்து ஓடி வராங்க, அந்த கிராமத்துல இருந்து ஓடி வந்து, நீங்க என்ன செய்யுங்க, இந்த 3 பேரையும் நீங்க பின்பற்றுங்க. இவங்க உங்கள்ட்ட என்ன கேக்குறாங்க, இவங்க உங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்கலையே, எந்த கூலியும் உங்கள்ட்ட கேட்கல, நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் கேட்காம அந்த 3 பேரையும் எந்த அளவுக்கு இவங்க கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சிடறாங்கன்னா, அவங்க சில ஹதீஸ்கள்ல ரிவாயத்துகள்ல வந்திருக்குது, அந்த 3 பேரோட வயிறுலையும் இவங்க ஏறி மிதிக்கிறாங்க. அப்போ அந்த அவங்க வயிற்றுல உள்ள குடல்லாம் வாயால வருது. சோ இப்படி வரும் பொழுதும் அவங்க கொலை செஞ்சு இறக்கப்பட்டு அல்லாஹ் சொன்னான், கீழதுகளில் ஜன்னா, நீங்க 3 பேரும் சொர்க்கத்துல உள்ள போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, கால யாலைத்த யா அல்லாஹ், இவங்க கால யாலைத்த கௌமி யஅலமுன், யா அல்லாஹ் என் கூட்டத்துக்கு நான் சொர்க்கத்துக்கு போறது தெரியாதே யா அல்லாஹ். பாருங்க ஒரு மூமின் எப்படி இருக்கணும். ஓகே அல்ஹம்துலில்லாஹ், நான் செஞ்ச ஒரு கஷ்டத்துக்கு என்ன இவ்வளவு உழைச்சேன், நான் இவ்வளவு பண்ணதுக்கு அல்லாஹ் என்னை சொர்க்கத்துல உள்ள என்னை நுழைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, ஏன் கௌம் இத பாத்துக்கணுமே அப்படின்னு கேக்குற. சோ இதன் காரணமாகவும் இந்த சூரா யாசின் இவ்வளவு முக்கியமானதாக இருந்திருக்கலாம். சோ ஒரு தாய் எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், தனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், அந்த நேரத்துல அந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, காலையாலைத்த கௌமி, என்னுடைய கூட்டத்துக்கு இது தெரியாம போயிடுச்சே, நான் சொர்க்கத்துக்கு இன்னைக்கு போறேன்னு என்னுடைய கூட்டத்துக்கு தெரியாம போயிடுச்சு. சோ இதுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க எழுதுறாங்க, எந்த அளவுக்குன்னா ஒரு மனுஷங்க அந்த 3 பேர் எப்படி இருந்தாங்க, அவங்க இந்த உலகத்துல வாழும் பொழுதும் அந்த மக்களுக்காக உழைச்சு அந்த மக்களுக்காக தவால ஈடுபட்டு கேட்டாங்க. அப்ப கிடைக்கிற அவங்க மரணித்த பிறகும் என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்காக என் கூட்டம் எப்படி பார்க்கலையே அப்படின்னு கை செய்தப்படுறாங்க. சோ இப்படிப்பட்ட ரசூல்மார்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், எடுத்து சொன்னான். சோ அதனால அவங்களுக்கு கடைசி அந்த ஊர்வாசிகளுக்கு என்ன வந்துச்சு, பெரிய அழிவு வந்துச்சு. நான் அழிவு கொடுத்தேன், எப்படி கொடுக்கல, ஜுண்டுல நான் வானத்துல இருந்து ஒரு படம் எல்லாம் இறங்கல, ஒரே ஒரு மடங்கு வந்து
இல்லா சேஹன வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான் போட்டாங்க. ஒரே சத்தத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த ஊரே அந்த கிராமவாசிகள் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ யாசீன்ல அதனுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு நம்ம அதை மனதால ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ, அல்லாஹ் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நாடி இருக்கிறானோ, அல்லாஹ் அவனுடைய நேர்வழி ஹிதாயத்தை அனைத்து விஷயங்களையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.